துரோகத்தை குறிக்கிறதுக்கு யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப வழக்கம். அந்த சென்டென்ஸை ஜூலியஸ் சீசர் சொன்னதா நம்பப்படும் தினம் இன்று. ஆமா, இன்னைக்கு தான் ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்டார். ரோம் நாட்டுடைய சர்வாதிகாரியா ஜூலியஸ் சீசர் இருந்தார். அவருடைய சர்வாதிகார ஆதிக்கம்ங்கிறது நாடு முழுக்க இருந்துச்சு. செனட்டின் அதிகாரத்தை முழுமையாய் பறித்து முழு சர்வாதிகாரியாய் அவர் உருவாகிடுவாருங்கிற பயம்ங்கிறது எல்லாருக்கும் இருந்துச்சு. ரோமை அப்படி ஒரு சர்வாதிகாரி கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா அவன் கொல்லப்படணும்னு முடிவு பண்ணாங்க சில செனட் மெம்பர்ஸ். அப்படி முடிவு பண்ண அந்த குழுவில் முக்கியமான நபரா ஜூலியஸ் சீசருடைய நெருங்கிய நண்பனான புரூட்டஸ் இருந்தார். முடிவெடுத்தபடி கிமு 44ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் நாள் மார்க்கஸ் ஜூனியஸ் புரூட்டஸ் தலைமையில் 60 செனட் மெம்பர்ஸ் ஜூலியஸ் சீசரை 23 முறை குத்தி கொலை பண்ணாங்க. ஜூலியஸ் சீசருடைய மரணம் சர்வாதிகாரத்துக்கு முடிவு கட்டும்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது வேற. சீசருடைய மரணம் உள்நாட்டு போருக்கு வழிவகுத்தது. செனட் சபையுடைய அதிகாரம் முழுமையாக குறைஞ்சது. அகஸ்டஸ் ரோமின் பேரரசராக பதவிக்கு வந்தார். நீண்ட காலம் முழு அதிகாரம் படைத்த அரசராக ஆட்சி செய்தார். ஒரு அரசருடைய கைகளில் ரோமின் முழு அதிகாரம் போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்டார். ஆனால் அவருடைய மரணம் தான் ரோமின் தலையெழுத்தையே மாற்றி அரசர் ஆட்சிக்குள்ள கொண்டு வந்துச்சு. உலக வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாகவும் பல கவிஞர்களும் நாடக ஆசிரியர்களும் கவித்துவமாக வர்ணித்த நிகழ்வாகவும் இருக்கக்கூடிய ஜூலியஸ் சீசருடைய மரணம் நிகழ்ந்த தினம் இன்று.